ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவரை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இவருக்கு அதிர்ச்சியான எந்த செய்தியையும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற செய்தியையும் கொடுத்துடக்கூடாது, அவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இங்கேயே இருந்து அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லே அவரை வச்சு கண்காணிக்கிறாங்க. அவர் இந்த ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு. அந்த லாட்ரி டிக்கெட்டில் 10 லட்சம் விழுந்திருக்குது. இவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார். ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, அதிர்ச்சியான செய்தியும் அவர் காதுக்கு போயிடக்கூடாது, மகிழ்ச்சியான செய்தியும் அவர் காதுக்கு போயிடக்கூடாது. அப்போ இந்த 10 லட்சம் விழுந்த செய்தி அவர்கிட்ட எப்படி சொல்கிறது? அப்போ அந்த பெற்றோர் கூப்பிட்டுருக்குறாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் கூப்பிட்டுருக்குறாங்க அந்த டாக்டரை. அவர் லாட்ரி டிக்கெட்டில் 10 லட்சம் விழுந்திருக்குது, இதை எப்படி அவர்கிட்ட சொல்கிறது? அப்போ டாக்டர் சொல்லியிருக்கார், கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் சைக்காலஜி தெரிஞ்சவன், அதனால் நான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் அந்த விதத்தில் அவரை டீல் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக அவருக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அவர் அப்படியே படுத்துருக்கிறார். இந்த டாக்டர் பக்கத்தில் போய் உட்காந்து கேட்டிருக்காரு, சப்போஸ் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. என்ன சார் கற்பனை பண்ணும்? ஒரு லாட்ரி டிக்கெட்டில் உங்களுக்கு 10 லட்சம் உழுவுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை சிம்பிளாக கேட்டிருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, 8 லட்சம் என் பிள்ளைகள் படிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் நாம் பயன்படுத்துவேன். அப்போ மீதி அந்த 2 லட்சத்தை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்கார் டாக்டர். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த 2 லட்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்காரு. அதை கேட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாரு டாக்டர். பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கும். அது அதிர்ச்சியை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இப்படி நடந்து போய்கொண்டே இருக்கின்றது. ஒரு சீன பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அதாவது 1 மணி நேரம் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா குட்டி தூக்கம் போடு அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் 1 நாள் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா மீன் பிடிக்கிறதுக்கு போ அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் 1 வருஷம் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு பிள்ளையை பெற்றெடு அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை முழுக்க நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீ ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இது ஒரு சீன பழமொழியாக இருக்கின்றது.